10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். மாறுபட்ட உணர்வுகளை வெளிப்படுத்திய மாணவிகள். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டம் 96% தேர்ச்சி விகிதத்துடன் மாநில அளவில் 11வது இடத்தை பெற்றுள்ளது. ஈரோடு வீரப்பன்சத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு முடிவுகளை அறிவதற்காக மாணவிகள் ஆர்வத்துடன் வருகை தந்திருந்தனர். அப்போது புவனா என்ற மாணவி 482 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றிருந்தும் தான் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காத ஏக்கத்தில் கண்ணீர் விட்டார். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் உடனடியாக அவருக்கு ஆறுதல் கூறி தேற்றினர். இதற்கு மாறாக அதே பள்ளியில் மற்றொரு மாணவி தனக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைத்திருப்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்த மாறுபட்ட உணர்வுகள் அங்கு நிலவிய பதற்றமான சூழலை எடுத்துக்காட்டின. தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினர். நான் 10th 482 மார்க் எடுத்திருக்கேன். மாசிமலை ரங்கசாமி கவுண்டர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வீரப்பன்சத்திரம் ஈரோட்டில் படிக்கிறேன். சயின்ஸ்லேயும் சோசியலையும் நான் சென்டம் எடுத்திருக்கேன். அப்பா லேபர் தான், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஐஏஎஸ் படிக்கலான் இருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான் இருக்கேன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுக்கலான் இருக்கேன். வீட்டில் டெய்லி காலையில் எழுப்பி விடுறது, சப்போர்ட் அதை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எக்ஸாம் டைம்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்குது, அதனால் நான் பயப்படுவேன். அதனால் வீட்டில் சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் நல்லா எழுத முடிஞ்சுது எக்ஸாமு. டீச்சர்ஸ் டெய்லி டெஸ்ட்டு அந்த மாதிரி வச்சாங்க. எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வரத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு நினச்சபடியே எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன். ஒரு கம்பெனி லேபராக போயிட்டுருக்கு சார். என்னோட பிள்ளை இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினச்சி பார்த்தேன். மார்க் வந்துச்சு. வேறு பாப்பாவோட எதிர்காலம் அவங்க என்ன படிக்க விருப்பம் போல் அதை நான் படிக்க வைக்கிறேன். படிக்க நான் ரெடியாக. நான் 439 மார்க் எடுத்திருக்கேன். தமிழில் 97, இங்கிலீஷில் 85, மேக்ஸில் 91, சயின்ஸ்லேயும் 91, சோஷியலில் 85. எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் தமிழம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைனா இந்த மார்க் இன்னும் எடுக்க முடியாது. நான் 476 எடுத்திருக்கிறேன். சோஷியலில் சென்டமு, தமிழில் 99. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் கட் அவுட்டில் வரணும்னு ஆசை. ஆனால் அது நடக்குமான்னு தெரில. பட் இதுவே எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டு. அவங்க தான் என்ன சொல்கிறது, ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இதை எடுத்துருக்க முடியாது. என் பேர் ரிதன்யா. நான் எம்ஆர்ஜி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th 456 எடுத்திருக்கேன். தமிழில் 88, இங்கிலீஷில் 91, மேக்ஸில் 92, சயின்ஸில் 90, சோஷியலில் 95. அடுத்தது பயோமேக்ஸ் எடுக்கலான் இருக்கேன். அதுக்கு மேலே இன்ஜினியரிங் ஐடி போகணும். என் பேர் அகல்யா. நான் 10th படிச்சிருக்கேன். எம்ஆர்ஜி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th 480 எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லாமே என்னோடய டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் எவ்வளோ டைம் கேட்டாலும் சலிக்காமல் அவ்வளோ டைமும் சொல்லி தருவாங்க. நான் அடுத்து பயோமேக்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அடுத்து டீச்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் தான் ஹையஸ்ட் மார்க் எங்கள் வீட்லேயே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் 10th 478 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். டெய்லியும் காலையில் 8:30 கிளாஸ் வைப்பாங்க. ஈவினிங் 5:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வீட்லேயும் அம்மா மட்டும்தான். அம்மா ரொம்ப கைடன்ஸ் பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.